எல்லாருக்கும் வணக்கம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். அதாவது இந்த சீமான், சாட்டை இவங்க பேசுகிற அந்த வீடியோக்கள் இருக்குல்ல, பேசுகிற பேச்சுக்கள்லாம் திரும்ப ரிவைண்ட் பண்ணி என்னைக்காவது போட்டு பார்ப்பாங்களா? ஏன்னா இல்லை நாம தான் உட்காந்துட்டு பேசுனதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி உருட்டுறானுங்க, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் மாற்றி மாற்றி வெக்கமான சூடு சொல்லலாமல் அப்படியே உள்டாவாக பெல்ட் அடித்து பேசுகிறாங்களே எப்படின்னு சொல்லிட்டு நாம் உட்காந்து பார்த்து பார்த்து சிரிக்கிறோம், நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். ஆனால் இதுங்கெல்லாம் அடுத்தடுத்தா டெவலப் ஆகி கொஞ்சம் கூட கண்டுக்காம போகும்போது பார்க்கும்போது என்ன பிறவிகள் இதுங்களா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அதுவும் நாம் தமிழ் கட்சிக்கு இது தம்பிகள் இருக்காங்களே விசுவாசமா இப்போ வரைக்கும், அதாவது என்ன உருட்டுனாலும் இங்கே அண்ணன் தூக்கி பிடிக்கல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்களால முடியுது? அதாவது இன்னும் கேட்க சங்கினா என்ன அப்படி கேட்கறதுக்கு சங்கினா சக தோழன் அப்படிங்காரு சீமான் அவர்கள். இதுக்கு முன்னாடி மேடையில் பேசுறத போட்டு காட்டுறாங்க பசங்க, அதையும் டெலிட் பண்ணா தொலைக்கணும். ஒரு கருமத்தை டெலிட் பண்ணது கிடையாது, எல்லா வீடியோலாம் இருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி தோணும்? இல்ல சங்கினா செருப்ப கழட்டி அடிப்பேன். யாரா உண்மையான சங்கி? திமுக தான்டா சங்கி. சொங்கி பயல்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு இருப்பாரு, எப்படிப்பட்ட செருப்பு அப்படி சொன்ன சீமா இன்னைக்கு சங்கினா நம்ம ஏன் கோலப்படணும்? அது வந்து சக தோழன் தானே. ரஜினிகாந்த் வந்து சங்கின்னு பொதுவாக எல்லாருமே சொல்றாங்க. அதே மாதிரி உங்களை வந்து பாஜக பி டீம் குறிப்பிட்டு சொன்னாங்க. ரெண்டு பேருமே இந்த சந்திப்பு வந்து ஒரு பயங்கர விமர்சனமா பார்க்கப்படுது. இல்ல சங்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சக தோழன், நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரங்கள்ல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க. எதுக்கு ரஜினிகாந்த் அவர்களையும் பார்த்து வந்துட்டாராம். என்னடா இது, அந்த மனசு ஏன்டா அந்த போட்டோவை கொடுத்துன்னு வருத்த விடுவாரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை உருட்டுகள் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு தலைவர், இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சும்மாவே அடிச்சு தூக்குவாரு கதையா. ஒரு போட்டோ வேற எடுத்தாரு, விடுவாரா? இனிமே அவர் சொல்றதா கதை. ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் என்ன நடிக்க போறாரு, என்ன கதை, அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு ஆரம்பிச்சு சும்மா பிசுறாம அடிச்சு விடுவாரு. அதையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இங்க அண்ணன் தான் இங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போற ஒரு கூட்டம். எப்பா சாமிங்களா ரீல் இருந்து போச்சுங்கிற மாதிரி உங்க கட்சி கூடாவே காலியாயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோவை மாவட்டத்துல எல்லாரும் பொறுப்பாளர்கள் அவ்வளவு பேர் கலந்து போறாங்க, கூட்டமா கூண்டோட கலந்து போகுது. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இல்ல இங்க அண்ணன் மேல பெரிய வருத்தமும் கிடையாது, ஆனா முன்னுக்கு பின்னா முரணாவே பேசிட்டு இருக்காரு, அதை வச்சு எப்படி நாங்க அரசியல் பண்றது, எங்களால ஒருத்தர் கூட சேர்க்க முடியல, அதனாலதான் நாங்க வருத்தத்தோட வெளியில போறோம் அப்படிங்கிறாங்க அந்த நிர்வாகிகள். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாக நான் இதை சொல்லிகிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில், நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில் வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமாக இருக்குது. இப்போ அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய இல்லை. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்லை அண்ணனை பற்றியோ கட்சியை பற்றியோ இல்லை. நம்ம அடுத்த கட்ட தலைமைகள் சரியாக வலுவாமையில் வேட்பாளர் தேர்வில் தொய்வு இருக்குது. நம்ம மக்கள் வந்து வர மாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதில் சொல்கிறேன், நான் இப்போ அதிமுக குடும்பம் அதுலேருந்து பின்னணியிலேருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுலேருந்து 8 வயசுலேருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வர மாட்டேங்கிறாங்க கட்சி, அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு. அது பிரச்சனை. அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம அது கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியாக பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது, அந்நியப்பட்டு இருக்கும். நம்ம அதுதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில் வந்து இங்கே மாற்று மொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமாக இருக்காட்டி இங்கே அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. கோவை பகுதியில் வந்து கொங்கு மண்டலங்களில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி ஏதாவது என்ன சொல்றது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மன தைரியத்தை பாடணுமா? அந்த சீமானுக்கும் சாட்டைக்குள்ள மன தைரியத்தை நம்ம யாராருக்கும் வராதுப்பா. ஆனால் இல்லை நமக்குலாம் ஒரு பேச்சு முன்னாடி திருப்பி பேசிட்டு திரும்ப பேசணும்னா கொஞ்சமாவது யோசனை வரும். நம்ம அப்படி பேசியிருக்கோமே, அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோமே, இப்பவுமே நம்ம பேச முடியும், சே அது எப்படி அப்படின்ட்டு சொன்னா கூட பேச வராது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட அப்படி கண்டுக்காம யார்கிட்ட என்ன கேட்கறது, நான் யாரு அப்படின்ட்டு, அதாவது என்ன வேணாம் இல்லை நேத்தான் ஒருத்தன் சாணி நமக்கு அடிச்சு விட்டுருப்பான், இன்னைக்கு பார்க்கும்போது என்ன அதெல்லாம் விடுங்க, அப்புறம் அடிக்க வர சொல்லி வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே மாறி நிற்கிறாரு. சீமானோட ஒரு தம்பி ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இதான் இது இப்படிலாம் எப்படி ஒருத்தரால் இருக்க முடியும், ஒரு கட்சி நடத்த முடியும். ஆனால் இதுக்கும் விசுவாசமா சில தம்பிகளை முட்டு கொடுக்க போகும்போது முட்டுலாம் இருக்கும் இல்லையா? இல்லை இதெல்லாம் நாம் தமிழரா இல்லை கேட்குறேன். பேர் நீங்கள் நாம் தமிழ் வைக்காம இதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். இல்லை என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு விஷயம், மண்டியிடாத மானம் வீரம் எங்க தமிழன்னா நாங்க யார ஆண்ட பூண்டா ஆட புனது இந்த உணர்ச்சி பூங்க அவளே நரம்பு நாச்சு பூங்க திருக்க பேசிட்டு இன்னைக்கு நேரடியாக காலில் வந்தாச்சு. கேட்டதுக்கு சாட்டை இன்னைக்கு முதல்ல அதுக்கு ஒரு வீடியோ பதிவு வேற. அதாவது எங்க அண்ணன் வந்து ஓட்டு பிச்சை கேட்கவோ ஓட்டுக்காகவோ ரஜினி ரசிகர்களுக்காகவோ நாங்களாம் போகல, அவங்க ரஜினி ரசிகர்கள் எங்க பக்கம் வரணுக்காண்டி நாங்க போல. அதாவது அவருடைய படம் வேட்டையின் படத்துல அவர் சமூகம் சார்ந்த நல்ல கருத்துக்களை படத்துல சொன்னாரு, அதை பாராட்டி அதுக்காக பதிவு போட்டுருந்தாரு சீமான் அண்ணன். இன்னைக்கு அதை விஷயமா நேரில் பேச தான் போனாங்க. தனிநபராக 2 பேரும் ஊற்றினா ஒத்த கருத்துடைய அதனால பேச போனாங்க, அரசியல் பேச போல. போடா கூட்டிட்டு போனா ஆளை விட்டா ரவீந்திர துரைசாமி இருக்காருல்ல, சீமான் அவருடைய எடுபடி மாதிரி அவருக்கு தூக்கி பிடிச்சிட்டு இருப்பார்ல, வாடகை பேச்சு வீராளர்,
அரசியல் விமர்சகர் அவரே சொல்லிட்டாரு. மாதேஷ் தான் தெரியுமா, நம்முடைய மாதேஷ் முதலா இந்த எப்போது போட்டோ பார்த்த உடனே நேரா வீட்டுக்கே போய் பேட்டி எடுத்தாரு. அந்த வீடியோ பாருங்க. கொடுத்து அவரை சந்திச்சாரு. ஒரு 2.25 மணி நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 1.5 மணி நேரம் கூட இருந்தேன். 3/4 மணி நேரம் தனியா பேசிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, அவரே சொல்றாரு, இல்ல நான் தான் கூட்டு போனேன், 1.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் தனியா அவங்க 2 பேரையும் ஒரு 3/4 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னாரு. அவரே வாயால சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆனாலும் சாட்டைக்கு வந்து பெருசா ஒரு வீடியோ, எப்பா எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு கூடாரம் காலி ஆகுது, நீங்க வந்து தேவையில்லாம ஒரு தேன் கூட்ட கலாச்ச மாதிரி விஜய் அவர்ல ஏத்து பேசிட்டீங்க, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க கிட்ட இருக்கணும் எல்லாம் கலந்து விடுறாங்க, எல்லாருமே தளபதி விஜய் அவருடைய கட்சியில போய் சேர்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டம் கலந்து போச்சு, இப்போ ஏதாவது பேஸ்மெண்ட் வேணும், அதனால நேரடியாக போய் காலில் வந்துடும் கழுவிய. என்னன்னா நம்மளுக்கு திறநிதி வந்தா போதும், நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் அளவு கூட்டம் இருக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மைக்கு பிடிச்சி எங்கேயா தமிழுக்கான ஒரு போராட்டம் நடக்குதா, அங்கே போகிறதுக்கு இங்கே போகிறதுக்கு பஸ் வேட்டு நடத்துறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அது நம்மளுக்கு இருந்தால் போதும். மற்றபடி நாம ஜெயிக்கிறதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரலையே, அது ஊரோடு தெரியுமா. நம்ம தமிழங்கிற அப்படி உணர்ச்சி பொங்க பேசணும். இங்கே இருக்கிற சில தமிழர்கள் இருந்ததுன்னா முட்டாத்தனமா உங்களை நம்பிக்கிட்டு தமிழ்லாம் சொன்னோம்னா இன்னொரு பொங்க வருவாங்க தம்பிகள், அவங்கள வச்சு கட்சியை நடத்திக்கிட்டு நம்ம சுகபோகமா அப்படி ஹை லெவலில் காரு அவர் வாழ்க்கைலாம் ஒரு ஃபேண்டசியாக ஒரு பயங்கரமாக வாழ் ரிச்சா. ஸோ அது நம்மளுக்கு வந்தால் போதுங்கிற லெவலில் இருக்கிறோம். அப்படி இருந்து மான ரோசம்லாம் அப்படி எப்படி வரும்? பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. மான ரோசம் வீரம்லாம் செயலில் இருக்கணும். இல்லை நீங்கள் இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சதை யாருமே குறை சொல்லல. அவர் ஒரு நல்ல மனிதர் தான், சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அவரை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசக்கூடாதுல்ல. இதுக்கு முன்னாடி வாய்ங்கிறது என்ன, நாக்கில் நரம்புலான என்ன வேணா பேசுறதா? அப்படி பேசிட்டு எப்படி போக முடியும்னு கேட்குறேன். இந்த சாட்டை இன்னைக்கு அதாவது ஒரு ட்விட்டர் ஒன்று அடுத்த ஒரு பதிவு போட்டுருக்காரு, வீடியோ போட்டாச்சு, அடுத்த ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு. அதாவது ரஜினிகாந்த் எதிர்த்தோம்னா அவருக்கு அரசியல் சரிபடாது, சரி வராது அப்படின்னால எதிர்த்தோம். விஜய் எதுக்கு எதிர்க்கணும்னா அவருக்கு அரசியல் தெரியாது, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு. இல்ல முட்டாத்தனம். அப்போ உங்களுக்கு அரசியல்லாம் தெரியுதா? ஆனால் தெரியுதுப்பா உங்களுக்கு, ஆனால் தெரியாது சொல்லிட்டேன். உங்களுக்கு அரசியல் தெரியுது. அரசியல் அப்படிங்கிற ஒரு பேர்ல நல்லா சுகமா வாழ்றதுக்கு என்ன பண்ணுமோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நல்லா அடிச்சு, அதாவது இங்க இருக்கிறவங்க முட்டா போய் எல்லாத்துக்கும் அம்னிச்சா வந்துட்டு எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவாங்க அப்படிங்கிற நினைப்பிலேயே ஒரு நாளுக்கு, அதாவது எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க. திராவிட கட்சியில் உள்ளவங்க கூட்டணி கட்சிகள் மாறி மாறி இருப்பாங்க. அப்போ ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியை ஏற்றி பேசுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆட்சி வரும்போது திரும்ப மாறி இந்த கட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போங்கும்போது ஆப்போசிட் பண்ணதை அப்படி மாறி மாறி அணைச்சிப்பாங்க, அடிச்சுப்பாங்க, சுப்பி இருக்கும். ஆனா உங்களை மாதிரி முந்தநாத்து ஒரு பேச்சு, நேத்து ஒரு பேச்சு, இப்படிலாம் உலகத்துல யாரு கிடையாது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானையும் சாட்டையும் மிஞ்சின ஆளே கிடையாது. இல்ல ஒவ்வொரு பேச்சு சாட்டைக்கெல்லாம் கொஞ்சம் கூட, அதாவது ரஜினிகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு தரைக்கிற விமர்சிக்க முடியுமோ, அவன் குடும்பத்தை பத்தி, அவன் மனைவியை பத்தி, அவன் அம்மாவை பத்தி அப்படி அசிங்கமா கீழ்த்தரமா பேசிட்டு இன்னைக்கு அதே வாயால ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பூர்ந்து பேசுறதுக்கு எப்படிதான் அந்த வாய் வருதோ தெரியலப்பா. இல்ல ரஜினி ரசிகர்களாகட்டும், நாம் தமிழர் கட்சியோட தும்பிகளாகட்டும், கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. எப்படி முந்தா நாள் ஒண்ணு வேண்டாம், உங்க அண்ணன் பேசின நேத்து வீடியோவும் முந்தா நாள் வீடியோ எடுத்து போடுங்க, இன்னைக்கு பேசின வீடியோ எடுத்து போடுங்க. அவர் சொல்றது நீங்களே கேட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. வேற யார் பேச்சும் கேட்க வேண்டாம். நான் தான் சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு வருத்தம், ஏன் இதை பேச முடியிருக்கு அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி சில தம்பிகள் வந்து நல்லபடியா நம்ம வீடியோ பார்ப்பாங்க, கருத்துக்களை போடும்போது உங்களுக்கு தமிழ் பச்சு இருக்கா, தமிழ்னா உங்களுக்கு இருக்கிற நீங்களாம் வேற எங்கேயோ பிறக்க வேண்டியவங்க, உங்களுக்கு ஏன் தமிழுக்கு உணர்வு இல்லை, சீமான எவ்வளவு தமிழுக்காக பாடுபடுறாரு போராடுறாரு அப்படிக்காங்க. எனக்கு அதை நினைச்சா சிரிப்பா வருது. எப்பா ராசகலா, நாங்களும் தமிழன் தான், தமிழ்நாட்டில் பிறகு தமிழ் மண்ணை சேர்ந்தவங்க தான், எங்களுக்கு தமிழர்கள் உணர்வு இருக்கு, தமிழ் பச்சுலாம் ரொம்ப இருக்கு, உங்களை விட அதிகமா இருக்கு. அதனாலதான் சீமானவர்கள் தமிழர்களும் தலைவராக இருக்க வேண்டாம் அப்படின்னு கொள்கைப்பாட்டில் இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுடுங்க. ஒரே கொள்கையை ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கள நீங்க எடுத்துக்கலாம். ஆனா தன்னுடைய சுயலாபத்துக்காக தமிழங்கிற உணர்ச்சியை தூண்டி அதுல குளிர் காஞ்சி சுகபோகமா ஆடுறாள்லாம் இங்க தமிழனுக்கு தலைவனா வர முடியாது. நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்க இருக்கிறதெல்லாம் தற்பித்தனமா முட்டாத்தனமா இருக்கீங்க. முதல்ல புரிஞ்சுடுங்க. தமிழருக்கு உண்டான நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாம் சரிதான், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் இவர் சரி பண்ணிடுவாரு, சீமானவர்களாம் தமிழருக்காக நிலைநாட்டுவாரு எல்லாத்தையும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களே, அதுதான் மிகப்பெரிய முட்டாத்தனம். அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை வந்து எப்படி நிறம் மாறுமோ அதே மாதிரி நிறத்தை மாத்திக்கிட்டே இருப்பாரு நாளுக்கு நாள். ஆனா அதையும் நம்பி நீங்க வந்து பின்னாடி வந்துட்டு அதுக்காண்டி குரல் கொடுத்து நிற்கும் போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் வியப்பா இருக்கு. எப்படா நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு முட்டாளா இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு சின்ன குழந்தை, வேற ஒண்ணும் இல்லை, யாரை வேணா கூட்டு கேளுங்க, இப்படி ஒரு முன்னுக்கு பிறன்பா யாருமே இப்படி பேசிருக்க மாட்டாங்க. அதாவது இன்னைக்கு தமிழ பேசுற, இதுக்கு முன்னாடி பழைய வீட்டுகளை பார்த்தா எம்ஜிஆர் மலையாளி யாரா சொன்னீங்க, அவர் நம்முடைய சீரசீலப்பாண்டியோட மூத்த பையன்டா அப்படின்னு இருக்கிற ஒரு வீடியோல. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்ல மராட்டிய மண்ணில் போய் நீங்க கர்நாடகா போக வேண்டியதுன்னா ஆணைய அப்படின்னு 1008 வம்புகள் 1008 பேச்சுகள் இன்னைக்கு அப்படியே சட்டாருங்க. ஆனா இதெல்லாம் சரியான உண்மையிலே ஒரு திறமை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி திறமைலாம் வேற யாருமே வராது.
சீமானையும் சாட்டையும் மிஞ்சிருக்கலாம் ஆளே கிடையாது இந்த மாதிரி பேசுறதுக்கு. ஸோ நமக்குலாம் இது வந்து வராதுப்பா, ஒரு சுட்டு போட்டோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. பாய்.